இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ மெஹந்தி வச்சு விட்ட 10 நிமிஷத்துல லக்ஷ்மி கையில முதல்ல அரிப்ப ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவ 2 கையும் நல்லா எரியும். அப்புறம் எரிச்சல்ல கொப்புல வந்துரும். ஜானு, ஏதோ கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கா? அரிக்குதா? எதுக்குக்கா அரிக்க போகுது? கையெல்லாம் எரியற மாதிரி இருக்கு ஜானு. எரியுது எரியுது. ஜானு, என்னாச்சுக்கா? ஐயோ அக்கா, ஜானு என்ன ஆகுதுக்கா? அக்கா சீக்கிரமா வா, கைய வாஷ் பண்ணிட்டு வரலாமா? சீக்கிரமா. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ லக்ஷ்மி? உனக்கு நிச்சயதார்த்தம் வேற. சுபகாரியமா உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. கையெல்லாம் இப்படி பொங்கி போச்சேமா, இது அபசகுனமா இருக்கே. இப்படி கையில கொப்பளத்தோட மித்ராவுக்கு நீ எப்படி மோதிரம் போட்டு விடுவ? நாளைக்கு மித்ரா கழுத்துல எப்படி மாலை போடுவ? முதல்ல ஏதாவது ஆயில்மெண்ட் போட்டுக்கோமா. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா, நிறுத்திடலாம். நின்னு போயிடும். உன்னோட என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடும். நின்னு போயிடும். இந்த என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடும். லக்ஷ்மி கையெல்லாம் கொப்பள வந்துருச்சு. மித்ரா எனக்கு சொந்தமாயிட்டாரு. இதெல்லாம் கனவா? இன்னும் ஒண்ணும் நடக்கல. கைய காட்டுக்கா. பாருங்க சித்தி, கையில எவ்வளவு அழகா செவந்திருக்குல்ல. நல்லா செவந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மாமாவுக்கு அக்கா மேல ரொம்ப பாசம் அதிகம். மாமா என்னது, இந்த மெஹந்தி வச்சு விட்டோனே கையெல்லாம் கொப்பள வரும்னு பார்த்தா ரத்தம் பூசின மாதிரி இவ கையெல்லாம் செவந்திருக்கு. சாரி ஷாலினி, நீ கொடுத்த மெஹந்திய அக்காவுக்கு நான் வைக்கல. ஏன் வைக்கல? நீ கொடுத்த மெஹந்திய சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வரலன்னு பார்த்தா என்னன்னு தெரியல, திடீர்னு தீபம் அது மேல பட்டு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அது எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. அது டூப்ளிகேட் நினைக்கிறேன் ஷாலினி. அதனாலதான் அக்காக்காக நான் வாங்கி வச்சிருந்த மெஹந்தியை தான் போட்டு விட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத ஷாலினி. சாரி ஷாலினி, நீ ரொம்ப பாசமா எனக்காக மெஹந்தி வாங்கிட்டு வந்த. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல. அக்கா சரி வா, நம்ம போய் கிளம்பலாம், அப்புறம் லேட் ஆயிடும். வா சரி வா. ஜக்கு, ஹே ஷாலினி, என்ன இங்க வந்திருக்க? அறிவில்லாமதா. எதுக்கு டென்ஷனா இருக்க? அதான் நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டு ஹாயா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கியா? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? நீ தானே உன் கண்ணால பார்த்து அந்த குட் நியூஸ் என்கிட்ட வந்து சொன்ன. இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு ஷாலினி? அட கடவுளே, மித்ராவோட அப்பா அம்மா வந்ததை பார்த்து அவங்க சொன்னதை கேட்டு என்கேஜ்மெண்ட் கேன்சல் தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அந்த மித்ரா வந்து எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டான். என்ன பண்ணா? ஏதோ ஒண்ணு பண்ணா. ஆனா நிச்சயதார்த்தம் ஒண்ணு நிக்கல. அது நடக்கதான் போகுது. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு நடக்காது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. இவ்ளோ நேரம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம லக்ஷ்மி எனக்கு கிடைக்க போறான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன்.
ஆனா இப்ப நான் அரக்கனா மாறாம என் லக்ஷ்மி எனக்கு கிடைக்க மாட்டான்னு நல்லா தெரியுது. என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன். அத நான் செஞ்சு காட்டுறேன். 8:29 நிமிஷத்துல இந்த நிச்சயதார்த்தம் நிக்கும். சொன்னதை காப்பாத்துவல. லக்ஷ்மி என்னோட ப்ராப்பர்ட்டி. எவனோ ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போவான். அதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. சிஸ்டர், என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நம்ம கொடுத்த ஐடியா தான். வர போறவ ஒரு பட்டிக்காட்டுக்காரி, இவ்ளோ அலங்காரம் பண்றதுல என்ன லாபம் இருக்கு? அதோ அண்ணி வீட்ல இருந்து வந்துட்டாங்க. ஹே விவேக், நில்லுடா. வாட் சிஸ்டர்? என்னடா இது? அவ என்னமோ வானத்துல இருந்து வந்த தேவதை மாதிரி எல்லாத்துக்கும் அவ்வளவு எக்ஸைட் ஆகுற. வரது யாரோ இல்ல, நம்ம அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அவங்க மகாலட்சுமி மாதிரி. நான் எப்பவும் இப்படிதான், என்ன நான் மாத்திக்க மாட்டேன். வணக்கம். 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 ஹாய் அண்ணி. வாங்க உள்ள வாங்க. வாமா வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. இருக்கட்டுமா? வேண்டாம் லக்ஷ்மி, நீ எப்பவும் என் காலில் விழவே கூடாது. உனக்கு நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், உன்னோட இடம் அங்க இல்ல, இங்க. வா. வாங்க. வாங்க. வாங்க.